மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வகுப்பிலே தமிழ் மொழி இலக்கியம் என்ற பாடப்பிரிவில் தரம் 9க்குரிய பாடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஆகவே நாங்கள் அரும்பதங்களை பார்ப்போம். பாருங்கள், மாறுவேடம். ஒருவர் தனது உண்மையான தோற்றத்தை பிற அறியாத வகையிலே மறைத்திருக்கும் வீட்டில்தான் மாறுவேடம். கூலி சம்பளம், பணியால் வேலையால், ஆணை கட்டளை, சன்மானம் பரிசு அல்லது பகுமானம், சம்பந்தம் தொடர், பயிற்சி கிரகித்த பயிற்சியை பின்வரும் வினாக்களுக்கு விடைகளை. கலிபா உமர் அலி அவர்கள் தலைமை குறித்து கொண்டுள்ள கருத்து யாது? அவருடைய கருத்து என்னென்றால், தன்னுடைய ஆட்சி காலத்தில் எவருமே எந்த விதமான துன்பமின்றி வாழ வேண்டும் என்பது அவருடைய கருத்து. தன்னுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும். அவருக்கு குறைகள் எந்த குறையும் இருக்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு குறைபாடு ஒன்று இருக்குது. என்ன குறைபாடு? அது வருமானம் குறைவு. ஆகவே அதை நிவர்த்தி செய்கிறார். மகளின் பண்புகள் என எவற்றை கூறுகின்றார்? மகளுடைய பண்புகள் குற்றம் செய்ய வசதி இருந்து குற்றத்தை செய்யாமல் விடுவது, செய்யக்கூடாது என்பது. அதே வேளையில் இறைவனுக்கு பயப்படுகிறார். இறைவன் மேலும் மிகுந்த பக்தி உள்ளவளாக இருக்கிறார். கலிபா பார்க்காவிட்டாலும் அங்கே அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற அந்த செய்தி அந்த மகளின் மூலம் கிடைக்கிறது. ஆகவே அந்த மகள் எவ்வளவு பண்புள்ளவளாக இருக்கின்றாள் என்றது இதிலிருந்து தெரிகின்றது. சரியோ? கலிபா உமர் அலி சிறந்த தலைவர் என்பதற்கு ஆதாரங்கள் 2. என்ன சிறந்த தலைவர் என்றது? மக்கள் குறைகளை அவதானித்து அதை நீக்குவதிலே அவர் சிறந்த தலைவராக இருக்கிறார். அடுத்தது, அந்த குறைகள், அவளுக்கு என்ன குறை இருக்கின்றதோ அதை நிவர்த்தி செய்வதிலேயும் அவர் சிறப்புடையதாக இருக்கிறார். நிவர்த்தி செய்வதென்றால் தண்டனை கொடுக்கறதல்ல, அவர்களுக்குரிய பிரச்சனை என்ன என்பதை சரியாக இனங்கண்டு அதை நீக்குகிறார். இறைவன் மேல மிகுந்த பக்தி உள்ளவராக இருக்கிறார். இப்படி கணக்க சொல்லலாம். ஆகவே அலி அவர்கள் சிறந்த தலைவர் என்பது மக்கள் தலைவனே, மக்கள் பணி செய்கிறவன் தான் மக்கள் தலைவன் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்ளுவார். பின்வரும் சொற்களை வைத்துக்கொண்டு பொருத்தமான வாக்கியங்களை அமைக்க சொல்லி. நகர சோதனை. நகர சோதனை செய்வதற்காக கலிபா உமர் அலி அவர்கள் இரவு வேளைகள் மறுவேடம் கொண்டு செல்வது வளமை. இப்படி ஒரு கருத்து. நகர சோதனை. மாறுவேடம் என்ற அந்த இரவு வேளைகளை தன்னை மற்றவர்கள் அறியாமல் இருப்பதற்காக ஒரு வேடம் அமைந்து செல்வது. சரியோ? சன்மானம் என்றது பரிசு. அங்கே மகளுக்கு சன்மானமாக அவள் நடந்து கொண்ட விதத்து, அவளுடைய உண்மைக்கு சன்மானமாக தனது மகனையே திருமணம் செய்து கொடுக்கிறார். அப்படியான இவற்றை வசனங்களிலே அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது உங்களுடைய இதனை ஒரு நாடக பிரதியாக ஆக்கி வகுப்பறையை நடித்து காட்டுகிறீர்கள். இது உங்களுடைய செயற்பாடாக நீங்கள் செய்து காட்டலாம். அடுத்ததாக பெயர் சொல் 2. ஆக்கப்பெயர். தொழிலாளி, நோயாளி, விருந்தாளி. தொழில், நோய், விருந்து முதலிய பெயர் சொற்களுடன் ஆளி என்ற விகுதி சேர்ந்து உருவாக்கப்பட்ட சொற்கள். தொழிலாளி, தொழில் சக ஆளி, தொழிலாளி. நோயாளி, நோய் சக ஆளி, நோயாளி. விருந்தாளி, விருந்து சக ஆளி, விருந்தாளி. இப்படி பல. இது போன்ற பயில், கான், நீள் முதலான வினை சொற்களுடன் சி என்ற விகுதி சேர்ந்து பயிற்சி, காட்சி, நீட்சி. இது வினைச்சொற்கள் சேர்கின்றன. பேச்சொற்களும் சேர்ந்து வரும், வினைச்சொற்களும் சேர்ந்து வருகின்றன. இப்படி உருவாக்கிக் கொள்ளும். இவ்வாறு பெயர் அல்லது வினையுடன் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படும் சொற்களை ஆக்கப்பெயர் என்று சொல்லுவார். இது சொல்றது ஆக்கப்பெயர். இது சொல்றது ஆக்கப்பெயர். ஆக்கப்படுகிறது. தொழில் சக ஆளி, தொழிலாளி, ஆக்கப்பெயர். நோய் சக ஆளி, நோயாளி. விருந்து சக ஆளி, விருந்தாளி. பெயர் சொற்களுடன் சாலி, தனம், துவம், ஆளன் முதலான விகுதிகளை சேர்ந்து இணைத்து ஆக்கப்பெயர்களை உருவாக்கி கொள்கிறார். புத்திசாலி என்று சொல்லி நாங்கள் துடுக்குத்தனம்.
கவித்துவம், ஆனா ஈகையாளன் என்றெல்லாம் சொல்லலாம். வினைச்சொல்லோடு சேர்ந்து சி, ஐ, கை, வை முதலான வீதிகளை இணைத்து சொல்லலாம். அது பயிற்சி. இப்படி பல அந்த வினைச்சொற்களோடு சேர்த்து இந்த வீதிகளை சேர்த்து நாங்கள் அவற்றை வினைச்சொற்களை ஆக்கிக்கொள்ளலாம். அதாவது ஆக்கப்பெயர்களை ஆக்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக கூட்டுப்பெயர் என்று சொல்லுவோம். கூட்டுப்பெயர் என்று சொல்லுவது அங்கே இரண்டு சொற்கள் சேர்ந்து வருவது. இப்போ பாடசாலை, பாடம் சகசாலை, பாடசாலை, பாடம் பாடம் படிப்பிக்கப்படுகிற இடம், அதனால் பாடம் சகசாலை. பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம் ரெண்டு சொற்கள் சேர்கின்றது. பல்கலை மூன்று சொற்களாக சொல்லலாம். ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், மூன்று சொற்கள் சேர்ந்து வருது. இப்படி குறிப்பிட்ட சொற்கள் இரண்டு அல்லது பல சொற்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட சொற்கள் கூட்டுப்பெயர் என்று சொல்லப்படும். இரண்டு அல்ல இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டு இச்சொல் ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை சொல்லாகவும் செயல்படுவதை காணலாம். ஒரு சொல்லாகவே, அதாவது தனிப்பெயர் போன்றே இச்சொற்கள் இயங்குகின்றன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட சொற்கள் கூட்டுப்பெயர் என்று சொல்லப்படும். இவ்வாறு உருவாக்கப்படுகிற சொற்களை கூட்டுப்பெயர், அதாவது பெயர் சொல்லுடன் புரிதரு சொல்லை இணைத்து அல்லது வினைச்சொல்லோடு அல்லது புரிதரு அல்ல பெயர் சொல்லியோ வினைச்சொல்லியோ இணைத்து சொல்லுவதும் வழக்கமே இருக்குது. கூட்டுப்பெயர் இப்போ பாருங்க, அதுக்கு உதாரணமாக சிலவற்றை பார்ப்போம். பெயரும் பெயரும் சேர்ந்து புகை சக வண்டி, புகை வண்டி. வான் சகோலி, வானொலி, வான் சகோலி, வானொலி. வானம் சகவில், வானவில். வினை பெயர். எறி சக கணை, எறி கணை. எறி என்றது வினை சொல்லு, கணை என்றது பெயர் சொல்லு. எறி கணை. சுடுகணல், சுடுகணல். எழுது சகக்கோல், எழுது கோல். இப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்போ இப்படி நாங்கள் இந்த சொற்களை இணைத்து கூட்டு சொற்கள் ஆக்க முடியும் என்பதை தான் நாங்கள் இது பெயரும் பெயரும் இணைந்து உருவாக்கப்படும் சொற்கள் கூட்டு பெயர் சொற்கள் என்று அவற்றில் 5 எழுதிருக்கு. அவற்றை நீங்கள் எழுதி பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் பந்தி எழுதுகிறது என்றது என்னங்க? அது யாதேனும் ஒரு விடயத்தை விளக்கியும் விரித்து ஒழுங்குமுறையில் எழுதுவதற்குரிய அமைப்பை பந்தி என்று சொல்லுவோம். பந்தி என்ற நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்ட அவற்றை விளக்கி கூறுவது பந்தி. கட்டுரையின் பகுதிகளாக பந்திகள் அமையும். எனவே கட்டுரை எழுத பயில்வதற்கு முதற்படி பந்தி எழுத பயில்வதாகும். பந்தி என்பது எடுத்துக்கொண்ட விடயத்தை மட்டும் விவரிப்பதாக அமையும். பெரும்பாலும் பந்தியின் முதல் வாக்கியம் அப்பந்தி கூறும் விடயம் என்ன என்பதை வாசகருக்கு தெரியப்படுத்துவதாகவும் இருக்கும். தொடர்ந்து வரும் வாக்கியங்கள் அவ்விடயத்தை விரித்து விளக்கும். பந்தியில் வாக்கியங்கள் ஒரு ஒழுங்குமுறையில் அமைந்திருத்தல் அவசியம். சில சந்தர்ப்பங்களில் பந்தியில் கூறும் விடயத்தை தொகுத்து குறிப்பிடும் வகையில் பிரதான கருத்தை கூறும் வாக்கியத்தை பந்தியின் இறுதியிலும் எழுதுவது உண்டு. இங்கே சில பந்திகளை பார்ப்போம். 2 பந்திகள் தரப்படுகின்றன. மாந்தரை ஒழுக்கன்றையில் நிறுத்துவதற்கு நாடகம் ஒரு சிறந்த கருவியாகும். முதல் சொல்லிலேயே சொல்லப்படும் பந்தியினுடைய தலைமை கருத்து. நல்ல நாடகங்களை காணும் மக்கள் அறத்தார் அறிந்து ஒழுகத் தலைப்படுவர். உயிர்களுக்கு நலம் பயக்கும் உயரிய உண்மைகளை கொண்ட கதைகளே முற்காலத்தில் நாடக மேடைகளில் நடிக்கப்பட்டமையால் மக்கள் பெரும்பாலும் நன்மையில் நாட்டவன் தீமையில் அச்சம் உடையவராக வாழ்ந்தார்கள். நன்மையிலே நாட்டவன் தீமையிலே. ஆனால் இக்காலத்தில் புன்னறிப்பட்டோரை இன்புறுத்தி பொருள் கவரும் நோக்கமே பெரும்பாலும் நாடகசாலையை இயக்குகிறது. இதனாலேயே தற்காலத்தில் நாடகங்களை காண்பதன் தீதென்று தக்கோர் கூறுகின்றனர். தக்கோர் கூறும் நாடகங்களை காண்பதே தீதம் என்று தீது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட முறையிலே மாற்றமடைந்து விட்டது. பலகாலம் காற்றினால் அசைக்கப்படாத எத்தகைய மரமும் உறுதியாக நிற்பதில்லை. பலகாலம் காற்றினால் அசைக்கப்படாத மரம் உறுதியாக இங்கே ஒரே அசைத்து கொண்டிருந்தால் அது வேறே ஆழமாக ஊன்றி அது உறுதியடைந்தது.
ஆனால் அடுத்தடுத்த கண்ணா அசைக்கப்படும் மரமோ உரம் மீறப்பட்டு நிலத்திலே ஆழமாக அழுத்தமாக வேறு ஒன்றிருக்கிறான். ஆனால் அடுத்தடுத்து காற்று நாளே அங்கே வீசப்படுமா இருந்தால் அந்த மரம் அங்கே உறுதியுடையதாக இருக்கும். வேர் ஊன்றிக்கொண்டே போகும். நாற்புறமும் அடைப்பாக உள்ள பள்ளத்தாக்குகள் வளரும் மரங்கள் எளிதிலே முறிந்துவிடும் என்ற அடைப்பு, காற்று படாது. அப்படி இருக்கிற போது அது முறிந்துவிடும். ஆகவே அச்சத்துக்கு ஏதுவான நிகழ்ச்சிகள் நடுவே உயிர் வாழப்படுவதை நல்லொருவனுக்கு நன்மையை அளிக்கிறது. இது ஒரு உதாரணத்தை கூறி அதன் மூலம், அதாவது அச்சத்துக்கு ஏதுவான நிகழ்ச்சியை இப்போ நாங்கள் போர்க்கால சூழலே எவ்வளவு அச்சத்துக்கு மத்தியிலே வாழ்ந்தோம். போர்க்கால சூழலில் பாருங்கள், குண்டு வந்து விழுந்து கொண்டிருந்தது, துப்பாக்கிகள் வெடித்து கொண்டிருந்தது, குப்பி விளக்கில் இருந்து படித்த நாங்கள், பங்கருக்களை இருந்த நாங்கள், இப்படியெல்லாம் இவற்றையெல்லாம் எத்தனையோ வடி வாய்க்கால்களை கண்ட நாங்கள், என்ன முள்ளியான கண்ட நாங்கள், என்ன கொம்படியை கண்ட நாங்கள், இப்படியெல்லாம் இவற்றிலெல்லாம் நாங்கள் போய் வந்த நாங்கள். இவற்றினால எங்களுக்கு உரம் இப்போ நாங்கள் எந்த விதமான கெடுபிடிகள் இருந்தாலும் அவற்றை தாக்குப்பிடிக்கக்கூடிய மனோ திடம் எங்களுக்கு வந்துவிட்டது. இப்போ நாங்கள் இந்த விமானங்கள், குண்டுகள் இதுகளை பெருசாக பார்க்குறோம். இப்போ ரஷ்யாவில் பெரிய போர் நடக்குதுன்னு நாங்கள் அதையெல்லாம் பெருசாக கதைக்கிறோம் இல்லை. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் பழக்கப்பட்டு விட்டோம், அதுக்குள்ள வாழ்ந்தும் பழக்கப்பட்டு விட்டோம். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு பழகிப்போன ஒன்றாக இருக்கும். அப்போ அதனால் நாங்கள் உரம் பெற்று விட்டோம், உரம் பெற்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதைத்தான் நீங்கள் சொல்ல வர. அதே மாதிரி அதுதான் இந்த மரத்தினுடைய செயல்பாடும் அதைத்தான் சொல்லுவோம். மரம் அடிக்கடி ஆட்டப்படும் போது காற்றினால் அசைமா இருந்தால் அது உரம் பெற்று நல்லா அந்த வேரை ஊன்றச் செய்து அது உரம் பெற்று வரும். அதை லேசில் வீழ்த்த முடியாது. ஆனால் காற்றினால் அசைக்கப்படாத மரம், காற்றுப்படாத மரம், அடைப்புக்குள்ளே இருக்கிற மரம் பெரும் காற்றடிக்கிறோம் டக்கன விழுந்துடும். அது என்ன மேலோட்டமாக அந்த வேரை ஓடிக்கொண்டிருக்கு, அது விழுந்துடும். அதனைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதாவது அச்சத்துக்கு ஏதுவான நிகழ்ச்சிகள் நடுவே உயிர் வாழப்படுவதை நல்லொருவருக்கு நன்மையை அளிக்கிறது. ஏனென்றால் அவற்றின் நடுவிலிருந்து பழக அவன் அஞ்சா நெஞ்சன் ஆகிறான். மேலும் எந்த துன்பத்தையும் துன்பமாக கருதாமையிலிருந்து எத்தகைய இடர் வரணும் அதனை பொறுக்கவும் கற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார். இப்போ இங்கே காற்றினால மரம் என்ன மாதிரி அசைஞ்சு போகும், அதே மாதிரி அடிக்கடி காற்றில் அசைகிற போது அது உரம் பெறுவது மாதிரித்தான் இவனும் உரம் பெறுகிறான் என்பதை அந்த பந்தியிலே எங்களுக்கு சொல்லப்படுகிறான். ஆகவே இங்கு முதலாவது பந்தை பிரதான வடிவத்தை முதல் கூறிவிட்டு பின்னர் விவரிக்கும் முறையை, இரண்டாவதிலே முதல் விவரித்து பின்னர் இறுதியிலே பிரதான வடிவத்தை கூறும் முறையும் அவதானித்தோம். ஆகவே இவ்விரு முறைகளையும் பின்பற்றி நாங்கள் பந்திகளை எழுதலாம். பந்திகள் இப்படித்தான் எழுதப்பட வேண்டும். ஆகவே இங்கே ஒரு பந்தி ஒன்று தரப்படுகின்றது. அவற்றை பண்புகளை பின்வரும் பண்புகளை கொண்டதாக அமையும் என்று சொல்ல, பந்தியை நாங்கள் ஒரு பந்தி அமைக்கிற போது எவ்வாறான பண்புகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இங்கே கருத்து சொல்லப்படுது. தலைமை கருத்தொன்றை கொண்டிருக்கும் ஒரு பந்தி கட்டாயம். தலைமை கருத்தை ஐயந்திரிவர உறுதியாக முன்வைக்கும். பொருத்தமான துணை கருத்துக்களை, உதாரணங்களை, நியாய தர்க்கத்தை, விளக்கத்தை கொண்டிருக்கும். வாசகர் மனதிலே எழக்கூடிய வினாக்களுக்கு விடைத்து தரக்கூடிய வகையிலே பந்தி அமைந்திருக்கும். சில அந்த பந்தியை வாழ்க்கின்ற போய்க்க வாசகர் மனதிலே சில வினாக்கள் ஏற்படும். அப்போ அதுக்கு விடை தரக்கூடியதாக அந்த பந்தி இருக்கவும். மேலே நீங்கள் வாசித்த 2 பந்திகளும் மேற்படி பண்புகளை கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவற்றை எழுதலாம். இங்கே பந்தி எழுதும் படிமுறை என்று சொல்லப்படுகிறது. பின்வரும் படிமுறைகளை பின்பற்றி நல்ல பந்திகளை எழுத பழகுவோம். பந்தியின் தலைமை கருத்தை வாசகர் மனதில் பதியச் செய்யும் வகையில் முதல் வாக்கியத்தை எழுதவும். தலைமை கருத்தை ஐயந்திரிவர உறுதியாக தெளிவுபடுத்தவும். வாசிப்பவருடைய மனதிலே எழக்கூடிய வினாக்களை ஊகித்து அவற்றுக்கு விடை தரக்கூடிய வகையில் எழுதுதல். பந்தியை வாசித்து திரித்து மீள எழுதுதல். இதுதான் அந்த படிமுறைகள். படி 4. பந்தியை விரித்து வளர்ப்பதற்கான வழிகள்.
எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு நோக்கத்துக்கு ஏற்றவாறு பந்திகளை பல வழிகளை விரித்து வளர்க்கலாம். அவற்றின் வழிகள் கீழே தரப்படும். என்ன மாதிரி? விவரங்களை தந்து விரித்தல், விவரங்களை கொடுத்து விவரித்துவது. ஒற்றுமை வேற்றுமைகளை காட்டி விவரித்தல், ஒற்றுமை வேற்றுமைகளை காட்டி உதாரணம் காட்டி விரித்தல், நிகழ்ச்சிகளை விவரித்து விரித்தல், நியாயம் கூறி விரித்தல், விளக்கம் கூறி விரித்தல், காரண காரியம் கூறி விரித்தல் என்று இந்த மாதிரி நாங்கள் இவற்றை பந்திகளை அமைத்து கொள்ளலாம். பந்தியிலே தவிர்க்க வேண்டியவை என்ன என்றதையும் நாங்கள் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம். பந்தி ஒன்றை எழுதும் போது பின்வரும் விடயங்களை தவிர்த்தல் அவசியமாகும். எழுதிய விடயத்தையே மீண்டும் மீண்டும் எழுதல், அது தவிர்க்கப்பட வேண்டும். எழுதிய விடயத்தை திருப்பி திருப்பி எழுதி பந்தியை நிறைக்கக்கூடாது. தேவைக்கு அதிகமாக எழுதுகிறேன், தேவைக்கு அதிகமாக சேவையில் எழுதுகிறேன், தேவையை பொறுத்து ஒரு அளவாக எழுதணும். எழுதிய விடயத்துக்கு முரணாக எழுதக்கூடாது. பிரதான கருத்துக்கு அவசியமற்ற பொருத்தமற்ற விடயங்களை எழுதலாம். அவசியமற்ற பொருத்தமற்ற விடயங்களை நாங்கள் எழுதக்கூடாது. தேவையான அளவுக்கு விளக்கம் என்று எழுதலாம். விளக்கம் இல்லாமல் எழுதக்கூடாது. தெளிவற்ற விதத்தில் எழுதும். இப்படியான குறைபாடுகளை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். ஒழுங்கற்று காணப்படும் வாக்கியம் பொருள் தரக்கூடிய பந்தியாக ஒழுங்குபடுத்த சொல்லி இங்கே தரப்படுகின்றது. ஆகவே இவற்றை ஒழுங்குபடுத்தி நாங்கள் எழுதுவோம். இப்போ பாருங்கள், இங்கே 5 வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த 5 வாக்கியங்களும் ஒழுங்கான முறையிலே எப்படி அமைக்கலாம். பந்தியை வாசிங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் அத்தோடு அவன் முகம் வெயில் காய்ந்து கருமையுற்று விளங்கும். பாம்பாட்டிகள் பாம்பு கடிக்குரிய சிகிச்சை நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்பது உண்மையா? நாம் பாம்பாட்டியை இலவில் இனங்கண்டு கொள்ள முடியும். ஆனால் மந்திரத்தினால் பாம்புகளை தீங்கு விளைவிக்காமல் செய்கின்றன என்று எண்ணுவது தவறாகும். அவனுடைய உடையின் தோற்றம் ஏனைய மக்களுடைய உடையிலும் தோற்றத்திலும் இருந்து வேறுபட்டிருக்கும். இப்போ பாருங்க, எப்படி நாங்கள் இவற்றை ஒழுங்குபடுத்தலாம். பாம்பாட்டிகள் பாம்பு கடிக்குரிய சிகிச்சை நன்கு அறிந்திருக்கிறார் என்பது உண்மையே, அது சொல்லலாம். அத்தோடு அப்போ அவனுடைய பிறகு நாம் பாம்பாட்டிகளை இலகுவிலே இனங்கண்டு கொள்ள முடியும். இப்போ நாங்கள் எதை முன்னுக்கு வைக்கலாம், எதை பின்னுக்கு வைக்கலாம், எது அடுத்ததாக வரலாம் என்றதை நாங்கள் இவற்றில் இருந்து பார்ப்போம். இப்போ பாம்பாட்டியுடைய தோற்றத்தை முதலாவது பார்ப்போம். நாம் பாம்பாட்டியை இலகுவிலே இனங்கண்டு கொள்ள முடியும். அவனுடைய உடையின் தோற்றம் ஏனைய மக்களுடைய உடையிலும் தோற்றத்திலும் இருந்து வேறுபட்டிருக்கும். எது? இப்போ நாம் பாம்பாட்டிகளை இலவில் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி போட்டு அவனுடைய உடையின் தோற்றமும் ஏனைய மக்களுடைய உடையிலும் தோற்றத்திலும் இருந்து வேறுபட்டிருக்கும். அத்தோடு அவனுடைய முகமும் வெயில் காய்ந்த கருமையுற்று விளங்கும். அவனை பற்றிய விவரம் வருகிறது. இதே அத்தோடு இது அவனுடைய உடையின் தோற்றம் ஏனைய மக்களுடைய உடையிலும் தோற்றத்திலிருந்து வேறுபட்டிருக்கும். அத்தோடு அவனுடைய முகம் வெயில் காய்ந்து கருமையிட்டு. பாம்பாட்டிகள் பாம்பு கடிக்குரிய சிகிச்சை நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்பது உண்மையே. ஆனால் அதை போட்டுட்டு ஆனால் மந்திரத்தினால் பாம்புகளை தீங்கு விளைவிக்காமல் செய்கின்றது என்று எண்ணுவதும் தவறாகும். அப்போ இப்படி நாங்கள் அந்த பந்திகளை ஒழுங்குபடுத்தி செய்யலாம். பின்வரும் தைலங்களுக்கு பொருத்தமாக 50 சொற்களை கொண்ட ஒவ்வொரு பந்திகள். இது நாங்கள் தாவரங்கள் முக்கியத்துவம், தொலைக்காட்சியின் பாதகங்கள், தமிழ்மொழி கற்றலின் அவசியம், வாசிப்பதனால் பூரணமடையலாம், விஞ்ஞான வளர்ச்சியின் நன்மைகள், இதெல்லாம் நாங்கள் இந்த தலைப்புகளில் பந்திகளை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பந்திகளை நீங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த பாடம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது. நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். திரும்பியிருக்கோம். சின்னஞ்சிறு பூச்சி டைம் கணக்காக வந்தது. ரைட். ஓகே, ரைட். இதோடு நாங்கள் இந்த வகுப்பை நிறுத்துவோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.